தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை அதிரடியாக வெளியேற்றி வருகிறார் அதிபர். பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளிடம் விளக்கமளிக்க நம் நாட்டின் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுக்கள் 33 நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையிலான குழுவினர் அமெரிக்காவின் வாஷிங்டனில் அந்நாட்டு எம்பிக்களை சந்தித்து பயங்கரவாதத்துக்கு எதிரான நம் நாட்டின் நிலைப்பாட்டையும் நடவடிக்கையையும் விளக்கினர். நம் எம்பிக்களின் விளக்கத்தை ஏற்ற அமெரிக்க எம்பிக்கள் கூறியதாவது: இந்தியாவும் அமெரிக்காவும் உலகின் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஜனநாயக நாடுகள். இரு நாடுகள் இடையிலான நட்பு மிக வலிமையானது. இது ஒரு மிக முக்கியமான சந்திப்பு. எங்கள் நட்பு நாட்டிலிருந்து வந்துள்ள பிரதிநிதிகளை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பயங்கரவாதத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். உங்களை அடித்தால் திருப்பி அடிக்கத்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் நீங்கள் செய்துள்ளீர்கள். பயங்கரவாதத்தை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த உலகில் பயங்கரவாதத்துக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எந்த இடமும் கிடையாது. அதை ஒழிப்பதில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். பயங்கரவாதத்துக்கு எதிராக குரல் கொடுக்கும் இந்தியாவுடன் அமெரிக்கா துணை நிற்கும் என்று அமெரிக்க எம்பிக்கள் கூறினர். இதைத் தொடர்ந்து அங்குள்ள எம்பிக்கள், செய்தியாளர்கள், இந்தியர்கள் மத்தியில் நம் எம்பிக்கள் குழு தலைவர் சசி தரூர் பேசியதாவது: பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை தொடர்ந்து ஆதரித்து வந்துள்ளது. பஹல்காம் தாக்குதலின் போதும் நாங்கள் அதைத்தான் கூறினோம். பயங்கரவாதிகளை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்கும்படி கூறினோம். அவர்கள் கேட்கவில்லை. நாங்கள் அதை செய்து முடித்தோம். நான் ஏற்கனவே கூறியது போலத்தான் அவர்கள் எந்த மொழியில் பேசுகிறார்களோ அதே மொழியில் நாங்களும் பேசுவோம். எங்கள் நெற்றி போட்டில் துப்பாக்கியை வைத்துவிட்டு அமைதி பேச்சுக்கு அழைத்தால் அது எந்த வகையிலும் சாத்தியமில்லை. வேற்றுமையில் ஒற்றுமையே இந்தியர்களின் பலம். இங்கு வந்துள்ள எம்பிக்கள் 5 கட்சிகளை சேர்ந்தவர்கள், 7 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். இங்கு இந்நாள் முன்னாள் தூதரக அதிகாரிகள் எங்களுடன் உள்ளனர். 3 வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி உள்ளோம். இத்தனை வேற்றுமை இருந்தாலும் நாங்கள் அனைவரும் இந்தியர்களாக இங்கு ஒன்று கூடி உள்ளோம். மதத்தின் அடிப்படையிலோ மாநிலத்தின் அடிப்படையிலோ எங்களை பிரிக்க முடியாது. பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் அவர்களின் மதத்தை கேட்டு கேட்டு சுட்டனர். தன் கண்முன்னே கணவரை இழந்த பெண்ணிடம் இதை போய் உங்கள் பிரதமரிடம் சொல் என்றனர். நான் இப்போதும் ஒன்று சொல்கிறேன். பயங்கரவாதிகளின் பிரிவினைவாத எண்ணம் இந்தியர்களிடம் ஈடுபடாது. இந்தியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம். எங்களை புரிந்து கொண்டு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி என்று சசி தரூர் பேசினார். 7 MPs representing 5 political parties, 7 states, and we also have 2 ambassadors with us, as the current ambassador in Washington and the former ambassador Taranjeet Sandhu. So we have 7 states, and counting them is 8 states and 3 religions. And I mention religions not because it should matter, because we are all equal under the Constitution in our country, but because the terrorists in Pahalgam tried to make religion an issue. By asking their victims, what is your religion, before shooting them between the eyes, and performing this heinous crime in a way that there would be survivors to tell the story of their questions. When a woman, horrified at watching her husband die before her, screamed out, "Kill me too," they said, "No, you go back and tell them." That is the message they wanted to give. And one of the reasons they wanted to give that message was to provoke a backlash in India, a communal backlash. That was very much part of the cynical motivations behind this horrific crime. And I'm proud to say that though passions were high for 24 hours in some places, India stayed calm, India rallied together as one, and India, as represented in this delegation, all spoke with one voice against terrorism.